ஸோ இங்கே ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் மாஸ்க் எதுவுமே இல்லாமல் இங்கே 2 பேருமே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் இந்த உலகத்தை இந்த யூனிவர்ஸே உருவாக்கின கடவுள். ஸோ கடவுள் நினைச்சா எல்லாமே முடியுமே, ஸ்பேஸ்லேயே நம்ம சுவாசிக்காம போகலாம். ஸோ அந்த கடவுள் என்ன சொல்லி கூட்டிட்டு போறாருன்னா, தம்பி வாப்பா உன்னை நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ எல்லா சைடும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கா. எல்லா மனுஷங்க தான் ஏதோ மேனுவலாக உருவாக்குற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் கூட்டு காமிக்கிறாரு, இங்க பாருப்பா உங்க உலகம் மாதிரியே இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, எங்க உலகம் ஆல்ரெடி அழிஞ்சிருச்சு, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹீரோ ஆச்சரியமாவே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதுக்கு அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு பேக்கப்பா. ஸோ உங்க பூமி அழிஞ்சிருச்சுன்னா நாங்க இதை மறுபடியும் உருவாக்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அந்த கடவுள். சரிவா உங்க பூமி எப்படி உருவாகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க ஒரு கிரெயின் மாதிரி ஒரு இதுல தான் டிராவல் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பூமிக்கு கீழே ஃபாஸ்டா கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியை நாங்க தான் உருவாக்கணும், ஆனா முழுசா வந்து நான் உருவாக்கல, சின்ன சின்ன இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு கொடுத்த பார்ட்ஸ் எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்ல வந்த உடனே இந்த பூமியில எதை காட்டுறாங்கன்னா, இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த உலுரு ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மலை இருக்கு. ஸோ அந்த மலையை பாத்தீங்கன்னா இவங்க பெயிண்ட் அடிச்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா அந்த மலை எப்பவுமே ரெட் கலர்ல இருக்காது, நைட் வந்து இன்னொரு கலர்ல மாறிடும், ப்ளூ கலர்ல மாறிடும். ஸோ அதை பார்த்துட்டு அடுத்து எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே ஹைட் ஆனது எது, எவரெஸ்ட் மலையை. ஸோ அதையும் நாங்க தான் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அந்த கடவுள் ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த உலகத்துல முக்காவாசி தண்ணி இருக்குமே, ஸோ அதை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொல்லி இப்ப காமிக்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய ஓஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதுல அந்த பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து தண்ணி அது வழியா ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் உலகத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி நமக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற செடி கொடி எல்லா உயிரினங்களையும் இவங்க தான் உருவாக்குற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா கடைசியா கொண்டு வந்து அவரோட வீட்லயே விட்டுறாங்க. ஸோ அவர் உலகத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி திருப்பி அவங்களோட வீட்டை உருவாக்கி அவர் இந்த கடவுள் வந்து விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இந்த மூவியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா த ஹிட்ச்ஹைக்கர் கைட் டு த கேலக்ஸி. ஸோ இந்த மூவி 2005 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு மூவி. நாவல்ல இருந்து அப்படியே அடாப்ட் பண்ணி மூவியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மூவி பாத்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் காமெடி மூவி. மறக்காம இந்த மூவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நமக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மூவிஸ் நீங்க பார்க்கணும், சஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி